மூணாவது ஹோக்காகே இட்டாச்சிய எதுக்காக அதை செய்ய சொன்னீங்க? நீ அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டியா? நான் இத சொல்லியே ஆகணும். அவனை எல்லாரும் துரோகி கொலகாரன்னு சொன்னாங்க. ஆனா அவன் இந்த கிராமத்தை பாதுகாக்க அக்காட்சிகளை சேர்ந்தா. இட்டாச்சி மத்த பசங்கள மாதிரி இல்ல. அவனோட சின்ன வயசுலயே கிராமத்தை பத்தியும் சினோபியோட எதிர்காலத்தை பத்தியும் யோசிச்சான். இது எல்லாத்தையும் விட அவனோட 7வது வயசுலயே ஹொக்காகேவைய மிஞ்சிட்டான். அப்படின்னா எல்லாமே உண்மைதானா? சாஸ்கே, உனக்கு நல்ல அண்ணன் கிடைச்சிருக்க. அவ என்னை விட அற்புதமான ஷினோபி. ஃபர்ஸ்ட் ஹோக்காகே, நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் முடிவெடுக்க முடியும். லீஃப் வில்லேஜ் அளிக்கிறதா இல்லனா லீஃப் வில்லேஜுக்கு எதிராக செயல்படுவியா? உச்சிகா இனத்தோட பொடிப்பயல. அப்படி ஒண்ணு நடந்தா டோபிராமா அவன் பேசுறதெல்லாம் ஏன் சீரியஸ் எடுத்துக்கிறீங்க? எதுக்காக மாதராவை ஹொக்காகேவா இருக்க சொல்லி கேட்டீங்க. ஆனா மாதராவை தேர்ந்தெடுக்கிறது எனக்கு நல்லதா படல. நீங்க அந்த உச்சிகாவை பத்தின வதந்திகளை கேள்விப்பட்டீங்களா? எந்த அளவுக்கு ஒருத்தனை வெறுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சக்தி அதிகரிக்குமா? அதுதான் அந்த ஷாரிங்கானோட சக்தி. உச்சிகா எல்லாருமே ஆபத்தானவங்க. மாதரா, உன் கதை முடிஞ்சது. நிறுத்து டோபிராமா. இதான் சரியான சமயம். மாதராவை யாரும் தொடக்கூடாது. உன்னோட கையால சாகுறதுல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் சமாதானத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இங்க சாகணும். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க யாரும் மாதராவை கொல்லக்கூடாது. இனி செஞ்சுவும் உச்சிஹாவும் போர் செய்யறத நான்